சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடுமையான கோபத்தோடு உன் அப்பா உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கின்றேன். என்ன கோபம் நம் அப்பாவிற்கு என்று நீ யோசிக்கலாம். நான் அதை சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். என்னுடைய கோபத்திற்கான காரணத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிவிடும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உண்மை என்று உணர்த்திவிடும் நேரம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் உனக்கு புரிய வைத்து, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை உனக்கு தெரிய வைத்து, நான் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் நான் வந்து அமர்ந்ததற்கு காரணம் உண்டு. அதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றால் நிச்சயமாக உனக்குள் மனவேதனைகள் வரத்தான் செய்யும். நாளை இந்த சாயப்பா நம்மை தேடி வரவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற ஒரு நிலையும் வரத்தான் செய்யும். நான் அவ்வளவு எளிதில் யாருடைய இல்லத்திற்கும் நுழைந்து விடுவது கிடையாது. ஆனால் உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் நாளைய விடியல் உனக்கு உன்னுடைய இல்லத்திற்குள் அமைதியாகவும் மன நிறைவாகவும் வர வேண்டும் என்று தான் நீ ஆசைப்படுகின்ற. ஆனால் நான் எதற்காக கோபத்தோடு வர வேண்டும், நான் எதற்காக கோபத்தோடு உன் இல்லத்திற்குள் வந்து நிற்க வேண்டும் என்று நீ யோசிக்கலாம். உன்னுடைய கோபத்தில் நியாயம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரமாட்டேன். என்னுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லாமல் நான் உன் முன்னால் எப்பொழுதும் நிற்க மாட்டேன். உன்னோடு இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையோ கடந்து எதையோ தாண்டி நாம் யோசிக்க பல விஷயங்கள். இனி நமக்கான உண்மைகளை எப்பொழுதும் நாம் வசமாக்கி கொடுக்க வேண்டும். சாயப்பா உன் இல்லத்திற்குள் கோபமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பல விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றது. உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிய காலம் உன்னோடு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் இந்த இந்த சாயப்பாவின் அன்பினால் என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த அப்பாவின் கோபம் உன்னை தேடி வருகிறது என்ற செய்தி உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியிருக்கும் என்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இனி என்னதான் என்று ஏதுதான் என்றும் இனி எதற்கும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் என்னாலுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து சோதனைகளினால் உன்னை வீழ்த்திவிட நினைக்கின்ற மனிதர்கள் இன்னமும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெற்றி வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் அங்கு உனக்கு தடையாக நிற்கின்றது. எதிர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். உன்னையே எதிர்மறையாக சிந்திக்க வைத்து விட்டார்கள். நீ என்ன நினைத்தாலும் எதை நடத்த யோசித்தாலும் ஒவ்வொன்றிலும் உனக்குள் எதிர்மறைகள் மட்டுமே இங்கு அதிகமாக ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. எதிர்மறையான சிந்தனைகள் மட்டுமே உனக்குள் அதிகமாக உருவாக்க தொடங்கி இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணமும் எதிர்மறையான சிந்தனையும் கொண்டு எதை செய்தாலும் அதை எப்படி உனக்கு நல்லபடியாக நடக்கும், அந்த விஷயம் எப்படி உன் வாழ்க்கையில் உன்னை விளக்க வைக்கும் என்பதுதான் இந்த சாயப்பாவிற்கு வருத்தமும் கூட. மற்றவர்கள் என்ன சொல்வதாக இருந்தாலும், மற்றவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது என்று பலமுறை உன் அப்பா உனக்கு எச்சரிக்கையை சொல்லி இருக்கின்றேன். எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என்னானாலும் உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் அல்லவா, உன்னை தொடர்ந்து வரும் மாற்றத்தின் நல்ல எண்ணங்கள் அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது நீ எதிர்மறையான எண்ணத்தோடு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்த விடாமல் செய்து கொண்டிருக்கிறாயானால் இதை காண்கின்ற இந்த அப்பாவிற்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அது கோபமாக எனக்கு மாறி இருக்கின்றது. நான் எப்பொழுதும் என்ன நடத்துவதாக இருந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்கும் மனம் பதறவே கூடாது. சாயப்பா நம் வாழ்க்கையில் இருக்கின்றார். மற்றவர்கள் சொல்கின்ற எந்த வார்த்தைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை எல்லாம் நினைத்து நாம் ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது. உன்னை நான் இந்த நேரத்தில் அளவரைக்க தயாராக இருக்கிறேன் என்பதும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் நான் கொடுக்கின்ற மதிப்பு, அதே மதிப்பை நீயும் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா.
ஆனால் நேரத்திற்கு தகுந்தாற்போல சில இடங்களில் உன்னை நீ மாற்றிக்கொள்கின்றாய். சில இடங்களில் உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடுகின்றாய். இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் வருகின்ற நேரங்கள், உன்னை சூழ்ந்து உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட அது உனக்கு கிடைக்காமல் போகும்பொழுது, இந்த அப்பாவிற்கு அது மிகுந்த மனவேதனையை தந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் உன்னை கஷ்டத்தின் பிடியிலேயே அது சிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்தேன் என்று வாழ்க்கையில் இதுவரையிலும் தொலைத்தது போதாதா? இனிமேலாவது இதையெல்லாம் நீ கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் முழுமையாக நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இந்த அப்பாவின் காலம். உனக்கான வெற்றியை உணர்த்தும் நேரம். இனி எதுவென்றாலும் எது நடந்தாலும் உன்னுடைய வெற்றி அங்கே உறுதிப்பட வேண்டிய காலம் என்பதை நீ மறந்து விடாதே. யார் எதை சொல்லும் நேரங்களிலும் அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல், யார் எதை நடத்தும் காலங்களிலும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கி விடாமல், உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. நல்ல எண்ணங்களோடு உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. யாருக்காகவும் நாம் எதையும் இங்கு தொலைக்க வேண்டாம். யாருடைய எண்ணங்களையும் நாம் எப்பொழுதும் எதற்குள்ளும் சிக்க வைக்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து வரும் இன்னல்கள் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி இந்த அப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லதை நடத்தத்தானே நான் வருகின்றேன். அப்படியானால் உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் வருவதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதை நம்மால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இனி எந்த காலத்திலும் எதையும் என் குழந்தை இனியும் நீ பதறிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் உருவாக்கி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நான் உன் வாழ்க்கை என்று மாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கோபமே நீ எப்பொழுதும் நடக்காதே என்று ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சிந்திப்பது தான். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் சற்றென்று வருந்தி கொண்டிருப்பது தான் உன்னுடைய வருத்தங்களும் உன்னுடைய வேதனைகளும் தேவையற்றது. உன்னை சூழ்ந்து இருக்கின்ற துன்பங்கள் எதுவும் உனக்கு தேவையற்றது. உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே நான் இருக்கும் இந்த நேரம், நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொள்ளும் இந்த காலங்கள், உனக்காக எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து நின்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறாய். எதுவுமே நடக்காது, கிடைக்காது என்ற எண்ணத்தோடு தான் உன்னை சுற்றி வருகின்றாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை நீ தவிர்க்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும் அதையெல்லாம் எண்ணி நீ கலங்கிவிடாமல் இருக்க வேண்டும். இத்தனை மாற்றங்களும் விருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் எதனால் உனக்கு நடந்தது என்பதற்கான பதில் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். எதையுமே நீ சற்றென்று ஒரு முடிவுக்குள் கொண்டு வராமல், தேவையில்லாமல் உன் மன எண்ணங்களை குழப்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உன்னுடையதாக மாற்றி நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. யாரும் இங்கே எதிலும் உன்னை காயப்படுத்திவிட எண்ணுகிறார்கள் என்றால் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அதற்குரிய விஷயங்களை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்பதை நீ மறக்காதே. செய்த வினை செய்தவர்களையே போய் சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். அவரவர் செய்த பாவங்கள் அவர்களையே சென்று சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உனக்கு இந்த சாயப்பா என்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீயாக இந்த வாழ்க்கையை வாழ தொடங்க வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் நின்று உன்னை எந்த எல்லைக்கும் அழைத்துச் செல்ல துணிந்து விட்டது. உனக்குள் நின்று உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டது. இனியும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் வரை உனக்கு வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. தோல்விகள் நல்ல பாடத்தை கற்று, வெற்றி உன்னை நிதானமாக சிந்திக்க வைக்கும். ஒவ்வொன்றையும் உனக்கு நிரந்தரமாக இது சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. பல ஏற்ற தாழ்வுகளை கடந்து பல நிகழ்வுகளை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லித்தரும் இந்த பாடங்களை எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். எந்த இடத்திலும் நீ உனக்கான தேவைகளை உறுதி செய்து உன்னை மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்கவும் உன்னை வழிநடத்தவும் நான் இருக்கின்றேன் என்பது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும். உனக்கென நான் எதையும் உருவாக்கி தருகிறேன் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
எந்த இடத்திலும் நான் உன்னை காப்பது போல உனக்கான அத்தனையும் உன் மனம் என்று உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நேரம் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை என்றால் எல்லாமும் தான் இருக்கும். துன்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் என்று ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். அதை நாம் தான் பக்குவமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.